தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் இதுவரை நேரம் ஒதுக்கப்படவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை தவிர்க்கும் பாஜகவுக்கு இங்கு இடமைகளை என திட்டவட்டார். கோவையில் முதலமைச்சர் முன்னிலையில் 16,000 பெண்கள் பங்கேற்று வள்ளி கும்மி நடனம் அரங்கேற்றம். பெண்கள் என்றாலே சாதனைதான், சாதனை என்றாலே பெண்கள் தான் என பாராட்டு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. தமிழகம் வந்த பிரதமர் மோடியை வரவேற்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து விட்டதாக அண்ணாமலை கண்டனம். தமிழக பாஜக தலைவர் போட்டியில் நான் இல்லை என மீண்டும் திட்டவட்டார். தனக்கு கடிதம் எழுதும் தமிழக தலைவர்கள் பலர் தமிழில் கையெழுத்திடுவதில்லை. குறைந்தபட்சம் தமிழிலாவது கையெழுத்திடுங்கள் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். அரசின் மொத்த செலவு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி வழங்கியதாக கூறிய பிரதமர் மோடி முந்தைய ஆண்டை விட ஒரு வருடம் மூத்தவர் என ப. சிதம்பரம் விமர்சனம். பிரதமர் மோடி திறந்து வைத்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் முதல் நாளே பழுது. 5 நிமிடத்தில் இறக்க வேண்டிய பாலம் தொழில்நுட்ப கோளாறால் 1 மணி நேரம் நீடித்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக M.A. பேபி தேர்வு. M.A. பேபிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா குப்பை தொட்டியில் வீசப்படும். RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆவேசம். விவசாய வறட்சி குறைய தமிழக அரசே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஆண்டிற்கு 6 விழுக்காடு வளர்ச்சி எட்டப்பட்டால்தான் வேளாண்மை லாபம் தரும் தொழிலாக மாறும் என கருத்து. மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க 217 கோடி நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. பாதிக்கப்பட்டோருக்கு 2 மாதங்களுக்கான உணவு, தங்குமிடம், மருத்துவ உதவி மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய நடவடிக்கை. மறைமலை நகரில் பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. டாஸ்மாக் கடையை மூட கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் முற்றுகை போராட்டம். நெல்லை மாவட்டத்தில் காட்டு பன்றிகளால் நாசமாகும் விளைபொருட்கள். நெல்லை MP ராபர்ட் புரூஸ் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. திருப்பூர் பெரியார் நகரில் மணமகள் மன்றம் அமைக்க கடும் எதிர்ப்பு. பணிகளை கைவிடாவிட்டால் அடித்து உடைப்போம் என பெண்கள் ஆவேசம். சென்னை அருகே வனவிலங்குகளுக்காக தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பும் சமூக ஆர்வலர்கள். அரசு அனுமதி கொடுத்தால் மற்ற இடங்களிலும் தண்ணீர் தொட்டி வைக்க தயார் என பேட்டி. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வெயில் சுட்டரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் ஆங்காங்கே வெடிக்கும் போராட்டங்கள். வரி விதிப்புகள், துறை கலைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. நாட்டு மக்களிடம் நாளை உரை நிகழ்த்துகிறார் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர். அமெரிக்க வரி விதிப்பால் உலகமயமாதல் சகாப்தம் நிறைவு பெற்றுவிட்டதாக கருத்து. கிரிக்கெட்டிலிருந்து இப்போதைக்கு ஓய்வு இல்லை என MS தோனி திட்டவட்டம். தான் ஓய்வு பெறுவதா வேண்டாமா என்பதை தனது உடல் தகுதிதான் முடிவு செய்யும் என விளக்கம். ஹைதராபாத்துக்கு எதிரான IPL போட்டியில் டாஸ் வென்று பந்து வீசி வரும் குஜராத் அணி. நிதிஷ்குமார், கிளாசன் ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தால் படிப்படியாக உயரும் ஹைதராபாத்தின் ஸ்கோர்.